விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் 100 ஆண்டுக்கு மேலாக வசித்து வந்த 40 குடும்பத்தினரை நீதிமன்ற உத்தரவுப்படி அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், அந்த பகுதியை தற்போது அப்புறப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். விழுப்புரம் நகரின் மைய பகுதியில் உள்ளது பவர் ஹவுஸ் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, இந்த பகுதியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 4 தலைமுறைக்கு மேல் இந்த பகுதியில் உள்ளவர்கள் 40 வீடுகள் கட்டி வசித்து வந்து வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த சாலை பகுதியில் இதை தாண்டி ஒரு தனியார் வனஸ்பதி எண்ணெய் நிறுவனம் ஒன்று இருந்து வருகிறது. அந்த நிறுவனம் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க நிறுவனத்திற்கு போவதற்கு குறுகிய சாலையாக உள்ளது. ஆகவே இந்த குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு, அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த பகுதி சாலை ரயில்வேக்கு சொந்தமான சாலை என்பதனால் இதை அந்த ரயில்வே துறையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து தான் இந்த வழக்கு தொடர்ந்து வந்தனர். இந்நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா இங்கே நகரப்பகுதியில், ஏனால் 100 ஆண்டுக்கு மேல் பகுதியில் வசித்து வருவதனால் இவர்களை அப்புறப்படுத்தும் நோக்கில் இவர்களுக்கு திருப்பாச்சினூர் என்ற ஊரில் தான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அங்கே வீடு கட்டி தருவோம் என்று வாக்குறுதி மாவட்ட நிர்வாகம் அளித்திருந்தது. அதாவது வீடு கட்டி தரும் வரை நீங்கள் இங்கே இருக்கலாம், வீடு கட்டி கொடுத்த பிறகு இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று வாக்குறுதியும் அளித்திருந்தது. இந்நிலையில் தற்போது இதுவரை வீடு கட்டி கொடுக்காதனால் தற்போது ரயில்வே போலீஸ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீஸ், ரயில்வே ஊழியர்கள் பாதுகாப்புடன் இங்கு 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களில் வர வைத்து தான் தற்போது இந்த வீடுகளை இடித்து வருவதை நாம் முற்றிலுமாக இடித்து தரமாட்டமாகியுள்ளன. இதனை கண்டு அப்பகுதி பெண்கள், காலகாலமாக நாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறோம், எங்களுக்கு இப்போ நாங்கள் அனாதையாக நிற்கிறோம், மாற்று இடம் வழங்கியும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவில்லை, நாங்கள் எங்கே செல்வது என்றுதான் கருதி அழுகும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த வீடு இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.